இந்த புலன்கள் மனம் புத்திய எப்படி கடக்க செய்வது? இந்த புலன்களுடைய செயல்பாடு இயல்பாக வெளிமுகப்பட்டு இருக்கு அப்படின்னா உலகத்தை நோக்கி போகின்றது. அப்படிப்பட்ட இயல்புடையதாக இருக்கு. இதை கடப்பது என்னன்னா இது உள்முகப்பட வேண்டும். இது உள்முகப்படுவதுதான் அந்த புலன்களை கடப்பதுன்னு அர்த்தம். அப்படின்னா உள்ள இருக்கக்கூடியது நித்தியம், உள்ள இருக்கக்கூடியது நான் தான். நான் நித்தியம். வெளியில இந்த புலன்கள் போய் தேடுகின்ற அனைத்துமே அனித்தியம். நம்ம முதல்ல பார்த்த ரூல கொண்டு வரணும். அது அனித்தியம். ஆமா அனித்தியம் தான். அதை போய் மித்யா சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த லெவல்ல மித்யா. இதை கேட்க 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 அது எப்படி மித்யா அது நமக்கு புரியுது. அப்புறம் மித்யான்றது உண்மையிலேயே அசத்தானே. அப்போ உண்மையிலேயே இல்லாத விஷயத்திலும் நான் இன்பம் இருக்கு இன்பம் இருக்கு இன்பம் இருக்கிற இந்த புலன்கள் போய் ஏமாந்து போயிட்டே இருக்கு. எப்படி பாருங்க, இது கடப்பது எப்படி? இந்திரியங்கள் மனதை எப்படி கடந்து போறோம்? நமக்கு அதுக்கு உணர வைக்கிறோம், புரிய வைக்கிறோம். என்ன புரிய வைக்கிறோம்? இது நிரந்தரமே இல்ல பாரு, இது அனித்தியம். அனித்தியம்னாலே அது அசுகம், சுகமே இல்லை. அப்படி இதெல்லாம் அனித்தியம் அனித்தியம்னு இந்த இந்திரியங்களுக்கு புரிய வைக்கிறோம் இல்லையா? அது எப்படி புரிய வைக்க முடியும்? சாஸ்திரம் மூலமா தான். அதனால இந்த புலன்கள் மனமை கடக்க வைப்பதற்கு சாஸ்திரம் மூலமாக இந்த எது அனித்தியம் எது நித்தியம் நீ தெரிந்து கொள்.